வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அதிகாரம் 44 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ஏசாயான் புத்தகம் அதிகாரம் 44 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்ளுவான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ளுவான். இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. So nice to see all of you all here. உங்கள் அனைவரும் இந்த ஆராதனைகளை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பொழுது உயிர் அடைவீர்கள், and you will come to life. Amen. பாஸ்டர் கனகராஜ் இன்றைக்கு வருவாருன்னு தெரியும். அந்த வாரத்தில் வந்திருக்கிறாங்களுக்கு தெரியும். குடும்பத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்தேன். குடும்பம் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வருவாங்க. ஆனா நான் கொடுக்கக்கூடிய செய்திக்கு ஏற்ற ஒரு சாட்சி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ பாஸ்டர், அருமையா இருந்துச்சு. நானே சொல்லலாம்னு நினைச்சேன், பாஸ்டர் ஒரு சாட்சி சொல்றீங்களான்னு. ஆனா பிரசங்கத்துக்கு ஏற்ற வண்ணமாக அப்பொழுது உயிர் அடைவீர்கள். Amen. And you will come to life. இயேசு சொன்னாரு யோவான் 10:10 அவர் ஜீவன் கொடுக்கவே வந்தார். அந்த ஜீவன் பரிபூர்ணமான ஒரு ஜீவியம். Jesus came to give life, not just life, but life in abundance. இயேசு நமக்கு எப்போது ஜீவன் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்கு ஜீவன் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு எப்பொழுதும் ஜீவன் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவன் கொடுக்கிறார். நோ டவுட் அபவுட் இட். ஜீவன் கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்பதுதான் கேள்வி. சென்ற வாரம் எசேக்கியா புத்தகத்திலிருந்து 37ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். எலும்புகள் மட்டுமல்ல, வெறும் எலும்புகள் அல்ல, உலர்ந்த எலும்புகள். not just the bones but dry bones. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் என்ன செய்தார்? உயிர்ப்பிக்க செய்தார். நரம்புகளை கொண்டு வந்தார், தசையை கொண்டு வந்தார், தோலினால் மூடினார். அது மட்டும் போதாதமாய் இருந்தது. அவருடைய சுவாசத்தை அவர் ஊற்றினார். அந்த சுவாசம் வந்த உடனே ஜீவன் பெற்றது. அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்க ஆரம்பித்தது. ஒரு சேனையாக எழும்பினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சென்ற வாரத்துல நம்ம அறிந்து கொண்டோம் எப்படி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய திருச்சபைக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. எப்படி நாம் எல்லோரும் எலும்புகளாக, உலர்ந்த எலும்புகளாக இருக்கும் போது சோர்வுகள், அசதிகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் இருந்த பொழுதிலும் அந்த உலர்ந்த எலும்புகள் ஆண்டவருடைய ஜீவன் பெற்றுக்கொண்ட உடனே அதையெல்லாம் எழும்பும் போது தனித்து எழும்பாதபடி ஒரு சேனையாக எழும்புகிறது. ஆங்கில வேதத்துல பார்க்கிறோம் a vast army. Hallelujah. அதாவது கர்த்தர் நமக்கு அந்த சுவாசத்தை கொடுக்கிறார். சோ சென்ற வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் மறுபடியும் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். You will come to life part 2. பாகம் 2. சரியா? ஓகே. அப்பொழுது உயிர் அடைவீர்கள் என்ற அந்த தலைப்பிலே நான் இரண்டாவது பாகத்துக்குள்ள பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் ஏசாயா 44ஆம் அதிகாரம். வேதம் இருந்தால் உங்களுக்கு முன்பதாகவே தெரிந்து வைக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 3 குறிப்புகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் ஜீவன் கொடுக்கிறார், கேள்வியே இல்லை. God gives life. He is a life giver. ஜீவன் கொடுக்கிறார். ஆனால் இந்த 3 குறிப்புகள் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது குறிப்பு, திருந்தி வா. திருந்தி வா என்ற ஒரு குறிப்பு. ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 1 மறுபடியும் வாசிக்கிறேன். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட
இஸ்ரவேலே கேள். Underline that word, listen. But now listen, O Jacob, my servant Israel, whom I have chosen. Listen. கேள் என்ற வார்த்தை அங்கே வேதத்தில் நமக்கு வழங்கப்படுகிறது. தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். வானம் அமைதியாய் இருக்காது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மிடத்துல பேசுகிறவராக இருக்கிறார். வானத்தில் இருக்கக்கூடிய தேவன், பரலோக பிதா நம்மோடு பேச வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். தேவன் பேசுகிற நேரத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? செவி சாய்க்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் பேச வாஞ்சையா இருக்கிறார். அவர் எப்படி பேசுகிறார் பாத்தீங்களா? என் தாசனாகிய யாக்கோபு என்று வசனம் கொடுக்கல, என் தாசனாகிய யாக்கோபே. ஓ ஜேக்கப், not just ஜேக்கப், ஓ ஜேக்கப். நடந்ததெல்லாம் நடந்து போயிடுச்சு, சூழ்நிலையெல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய பார்வை, என்னுடைய கவனம் ஓ யாக்கோபே உன்மேல இருக்கிறது, ஓ இஸ்ரவேலே உன்மேல இருக்கிறது. கர்த்தர் நம்மேல கவனமாக இருக்கிறார். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் ஒரு சிநேகிதன் போல பேசினார். ஈசாக்கை ஆண்டவர் நடத்தினார். இப்போது யாக்கோபே உன்னுடைய சந்ததி. ஆபிரகாம் போய்விட்டார், ஈசாக் போய்விட்டார். ஆபிரகாமுடைய நாட்கள் முடிந்து விட்டது, ஈசாக்குனுடைய நாட்கள் முடிந்து விட்டது. இப்போது ஓ யாக்கோபே, இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய காலம். அநேக நேரங்களிலே நம்ம முந்தின நாட்களை குறித்து நம்ம யோசிக்கிறோம், வருந்துகிறோம். உண்மைதான், மனுஷனா இருக்கும்போது நடந்ததெல்லாம் நம்ம யோசித்து ஒரு சோர்வுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த யாக்கோபு? தேவனோடு சஞ்சரித்த யாக்கோபு, தேவனோடு போராடினார். ஜேக்கப் wrestled with God, correct? இப்போது இஸ்ரவேலாக அவர் காணப்படுகிறார். நீ இப்பொழுது கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். Listen, pay attention. dengar, மலாய் வார்த்தை அது, dengar. கவனமாய் கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அநேக குரல்கள் நம் அண்டையில வரும். உலகத்தினுடைய குரல், பிசாசினுடைய குரல், நம்முடைய சொந்த குரலும் இருக்கும். We are surrounded by voices, correct? தூங்கும் போதும் பேச்சு ஓடும், உரையாடல் ஓடும், போராட்டம் ஓடும். குரல்கள் 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 குரல்கள், audible, inaudible as well. கேட்கக்கூடிய குரலும் கேட்க முடியாத குரலும் இருக்கிறது. So we are bombarded. நம்ம எப்பக்கத்திலும் நறுக்கப்படுகிறோம். ஆனா கர்த்தர் யாக்கோபு என்று சொல்லுகிறார், கேள், listen. Listen, you slow down and listen to my voice. Shut off everything else. மற்ற எல்லாவற்றையும் நீ ஃபில்டர் பண்ணிடு, நீ அடப்பு போட்டிருப்பா. நான் சொல்ற விஷயத்தை நீ கேட்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ சிறந்தவன், நீ ஒரு யாக்கோபு மட்டும், நீ இஸ்ரவேலா இப்போது நான் உன்னை பார்க்கிறேன். பழைய நாமம் தரித்த யாக்கோபுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு, ஒரு குணம் இருக்கு. யாக்கோபுன்னு சொன்னா அவன் செய்தனுடைய நன்மையும் இருக்கு, அவன் செய்த பிழையும் இருக்கு, நிறைய பிழையும் இருக்கு. ஆனா கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் பார்க்கிறார். Hallelujah. The name as an identification, right? ஆண்டவர் எப்போதும் அவர் எப்போதும் ஐடென்டிஃபை பண்ணுவார். அதை அழகாக கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கேட்க சொல்றார். எதை கேட்க சொல்லுகிறார்? ஏசாயா 44:2 நம்ம பார்க்கிறோம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஏமேன் சொல்லுமா? கர்த்தர் சொல்லுகிறதாவது. நீ எப்படி நினைக்கிற உன்னை பத்தி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிசாசானவன் என்ன சொல்றான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னை பத்தி நான் சொல்றேன். I give a description about you. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. Hallelujah. Praise the Lord. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, ஆண்டவர் உரிமை பாட்டுகிறார். God is taking charge of his servant. நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, பயப்படாதே.
வீடுகளை நம்ம கட்டலாம், நல்ல நல்ல காடிகளை நம்ம உருவாக்கலாம், சாலைகளை கட்டலாம், பாலங்களை கட்டலாம். ஆனா நம்மளை யார் உருவாக்கினார்? யார் நம்மளை கட்டினார்? Who made you and who made me? கர்த்தர் ஒருவரே நம்மளை சிருஷ்டித்தார். கர்த்தராக தான் அது ஆக முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. நம்மளை உருவாக்கினவர் ஒருவர், ஒரேவர். கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவர்தான் தாயின் கர்ப்பத்திலே நம்மளை தெரிந்து கொண்டு அவர் அழகாக உருவாக்கினார். The mystery of God in creating us in the mother's womb. Intricate, ரொம்ப டீடைலாக அழகாக வடிவமைத்து நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இதுவரைக்கும் நம்மளை நடத்தி இருக்கிறார். உயிரோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். ஜீவன் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு காரணத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். யாக்கோபு அந்த நம்பிக்கை இழந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டான். He's coming towards the end of his hope. இதுக்கு மேல எங்க போறது? இதுக்கு மேல என்ன சாதிக்கிறது? இதுக்கு மேல என்ன கனவுகள் நனவுகளாக ஆகும்? இதுக்கு மேல எந்தெந்த தரிசனங்களை நான் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி ஒரு எல்லைக்கு அவர் தாண்டி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் அவரிடத்துல காணப்படவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஈஸ்வரனே பயப்படாதே, பயப்படாதே. அதே சமமான வார்த்தைகள் இந்த ஏசாயா 43:1 கூட நம்ம வாசிக்கிறோம். In Isaiah 43 verse 1 is similar. இப்போதும் யாக்கோபே, hallelujah, now, but now, forget about yesterday, what is going to happen tomorrow, but now, இப்பொழுதே யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தருவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென். என்ன சொல்றாரு? பயப்படாதே. Once again the Lord says, பயப்படாதே, don't fear. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Hallelujah, praise God. Friends, let go of possessing yourself. Don't hold on to your own life. It belongs to God. கர்த்தர் நம்மளை உருவாக்கினார், கர்த்தர் நம்மளை படைத்தார். யாருக்காக? அவருக்காகவே படைத்தார். அதனால்தான் no one thumbprint is the same, correct? இது ஒண்ணு கூட சமமா இருக்க முடியாது. ஏன்னா எல்லா ரேகையும் யூனிக். நம்ம எல்லாரும் யூனிக். Be contented with who you are and how God has created you. உங்களை ஆண்டவர் பச்சையா படைத்தார்னா பச்சையாவே இருங்க. சிகப்பாய் படைத்தார்னா சிகப்பாகவே இருங்க. நீளமாய் படைத்தாருன்னா நீளமாகவே இருங்க. அகலமாக படைத்தாருன்னா அகலமாகவே இருங்க. கொஞ்சம் மாத்தி சொன்ன யோசித்தீங்களா? என்ன எப்போதும் கருப்பு தோல், வெள்ளை தோல், நெட்டை குட்டை அதை சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை எப்படி படைத்தாரோ, be proud of the God who created you. கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்தார், அவர் நம்மளை உருவாக்கினார். இனி நாம் நமக்கு சொந்தம் அல்ல, அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 2:20 வாசித்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். It is no longer I but Christ who lives in me. அவர் எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறபடினால நம்ம பயப்படக்கூடாது என்று யாக்கோபே என்று கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே என்று கர்த்தர் சொல்லுகிறார், யெசுரனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே. Do not be afraid. Jangan takut, jangan bimbang. வசனங்களில பல வசனங்களை நம்ம பார்க்கிறோம். மோசேயினிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. Do not fear. Don't let fear come near you. ஆகவே திருந்தி வா என்ற முதலாவது தலைப்பிலே நாம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறோம் என்ற அந்த யோசனையிலும் நம்ம திருந்தி வர வேண்டும். கர்த்தர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார், அந்த சிந்தனை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். We get our identification from God who first created us. அவர்தான் சரியான டிஸ்கிரிப்ஷன் நம்மளை குறித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 46 நம்ம பார்க்கிறோம்,
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். We will not fear. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். We will not fear. Not just I will not fear. We will not fear. Fear is contagious. பயமானது அது பரவக்கூடிய ஆவின்னு சொல்ல நினைச்சேன். Fear is a spirit. பயம் பரவ முடியும். Correct? It is true. பயம் நம்மளை பிடித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. Cripples us. அது நம்மளை நிறுத்திவிடும். பயம் நம்முடைய தரிசனங்களை அகற்றிவிடும். நம்முடைய ஆசைகளை நொறுக்கிவிடும். நம்முடைய வாஞ்சைகளை அது தள்ளிவிடும். பயம் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். The fear of the past and the future and even the present will keep knocking on the doors of our heart. பயம் எப்போதும் நம்முடைய இருதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கும். இயேசுவுக்கே தெரிந்தது. அவர் சொன்ன பல வார்த்தைகளிலே, முக்கியமான சில வார்த்தைகளிலே அவர் என்ன சொன்னார்னா, பயப்படாதே, திகையாதே. கரெக்ட்? யோவான் 6:16-21 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜலத்தின் மேல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இயேசு சொல்றாரு, இட் இஸ் ஐ, டோன்ட் பி அஃப்ரேட். நான் தான், பயப்படாதே. காரணம், பயமானது நம்மளை தாக்கிக்கொள்ள ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த பயம் பரவக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. உங்களுக்கும் பல விதமான பயம் இருக்கு நான் நினைக்கிறேன். Fear has so many names, right? Phobia, correct? Homophobia, kleptophobia, இன்னும் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் டூப்புட்டேன், kleptophobia தெரியல இருக்கானே. ஓகே, ஆனா பல விதமான I realized that there is also fear of phone. Recently இங்கே பார்த்தேன். But so many, right? Hundreds of it. பலவிதமான வகையில பயம் புறப்பட்டு வருகிறது. சின்ன வயசுல என்னுடைய பெற்றோர்கள் வந்து எங்க குடும்பமா நம்ம வந்து அத்தை மாமா வீட்டுக்கு போறது உண்டு. இப்போ மலேசியா சோ எடுக்கிறது வந்து KTM ட்ரெயின், கிரேத்தா தனா மலாயு. எத்தனை பேருக்கு தெரியும் கிரேத்தா தனா மலாயு? MRT இல்ல, KTM. சாரி, சாலா. கிரேத்தா வந்து சாலா கா, கேத்தாப்பினா ட்ரெயின். கரெக்டா சொன்னாங்க. கிரேத்தாப்பி, ஓகே, கிரேத்தாப்பி தனா மலாயு கொண்டுட்டு போவாங்க ட்ரெயின்ல. ரொம்ப ஆசையா போவோம். எல்லாரும் போட்டி போடுவோம். எதற்காக போட்டி போடுவோம்? எந்த சீட் போட்டி இருக்கா வீட்டுல? எந்த சீட் பெரும்பாலும் பிள்ளைகள் ஆசைப்படுவாங்க? விண்டோ சீட். கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அங்கதான் கழுத்தை நீட்டு போய் பார்க்கலாம். Children, you want to go and curious, you want to see the best view and you want to get the best seat and all that. So அதெல்லாம் ரொம்ப போட்டி போட்டுட்டு இருப்போம். வீட்டுல 3 பேர், so we always try to get a window seat. Okay, நான் younger, so எனக்கு வந்து மேபி I don't know privilege கூட இருந்துச்சான்னு தெரியல, பட் ஞாபகம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த ட்ரெயின் அந்த தனலூருக்கு போகும்போது ரொம்ப ஆசைப்படுவோம். தனலூருக்கு போகும்போது அந்த லைட்ஸ் will be டிம் டார்க்கா இருக்கும். ஆனா எனக்கு விதைத்த ஒரு பயம், அது எனக்குள்ளே நான் விதைத்த நான் நினைக்கிறேன். அந்த பாலத்து மேல அவர் போய் கடந்து போகும்போது, அந்த நதியின் கடந்து போகும்போது, அந்த பிரிட்ஜை தாண்டி போகும்போது, அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மடி வாட்டர்ஸ், வெரி வேவி வாட்டர்ஸ் இருக்கும். அந்த சின்ன வயசுல அந்த சூழ்நிலை வரும் தெரியும். அது வந்த உடனே எனக்கு ஒரு பயம் வந்துடும். ஈவன் தட் muddy water and in the train. சோ அந்த சின்ன வயசுல அதை அடிக்கடி பார்க்கும்போது I feel a fear, ஒரு பயம் என்னை தாக்கி கொண்டது. ஓகே, I'm not sure about you. Some of yours இந்த இன்செக்ட்ஸ் பயம் இருக்கு. இன்செக்ட் பயம் உள்ளவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? காட்டி கொடுக்க கூடாதுல குடும்பம். கரகாப்பூச்சி பயம் உள்ளவங்க சினிலா இல்லாமா? ஓகே, பள்ளி சரி, வேற சொல்ல வேண்டாம். ஓகே, இந்த ஃபாஸ்ட் மூவிங் பெருசுனா பரவாயில்ல, எலினா ஓகே. சில பேருக்கு இந்த பிகர் நோ ஃபியர், ஸ்மாலர் ஃபியர். இருந்தாலும் இது இப்படி கூட இருக்கா?
சிலர் வந்து bigger fear, smaller nothing I can catch in my hand. So every one of us got different fears, right? பல விதமான பயம் நம்மளை தாக்கி இருக்கிறது. And then anxiousness, கூட்டத்தை பார்த்தா பயம், ஜனங்கள் உங்ககிட்ட அட்டென்ஷன் கொடுக்கும்போது ஒரு நடுக்கம், ஒரு பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒரு நடுக்கம், ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு நடுக்கம், இதெல்லாம் இருக்கு. பல விதமான பிரஷர்ஸ் வரும்போது நமக்கு நடுக்கம் இருக்குது. கர்த்தர் அதை அறிகிறார். பயம் உண்மையானது. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 34ஆம் சங்கீதத்துல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அதோட முடியல. 4ஆம் வசனத்துல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கி விட்டார். எல்லாம் சொல்லுங்களேன் என்னோட சேர்ந்து. 1 2 3. எல்லா பயத்துக்கும். எல்லாம் மசோ, கற்காம்பூச்சி, பள்ளி, கூட்டம் பயம், போனு பயம், ஹைட் பயம், நைட்டு பயம், எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி விடுகிறார். பாசிபிள்? எஸ், God can help us. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி உருவாக்கினார், எப்படி நம்மளை சிருஷ்டித்தார், இந்த நோக்கத்துல நம்மளை படைத்தார் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் இருக்க நம்ம திருந்தி வர வேண்டும். அப்படின்னா turn away from how you look at yourself, but how God looks at you. நான் என்னை குறித்து, இது ஏன் பயம், இது என்னுடைய தோல்வி, இது என்னுடைய குறைவு இல்லாதபடி கர்த்தர் என்னை உருவாக்கினார். யாக்கோபே, கர்த்தர் என் தாசன். Look at yourself the way God would look at you. அதனால கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து யாக்கோபை அவர் உற்சாகப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாய் உற்சாகப்படுத்துகிறார். அவரை தெரிந்து கொண்ட ஜனங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். திருந்தி வா, திருந்தி வா. இரண்டாவது வார்த்தை குறிப்பு, திருந்தி வருகிறது மட்டுமல்ல, விரும்பி வா. ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென். திருந்தி வருகிறது வந்து seems like a very hard statement, right? You repent and come. Some people don't like this word. You repent, நீ வாழ்க்கை மாறணும், நீ மனம் திரும்பணும், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். If you go அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம், நீ திருந்தி வான்னு சொன்னா, it's almost like you're killing that person there and then. உனக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் விரும்பி வா. ஹல்லேலூயா. விரும்பி வருகிறது வந்து இட்ஸ் a beautiful thing. ஆசைப்பட்டு தேவனிடத்துல நம்ம சேரணும். ஆசைப்பட்டு வாஞ்சியோடு நம்ம வர வேண்டும். ஏசாயா 44:3 வசனத்துல பார்க்கிறோம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் ஊற்ற ஆசைப்படுகிறார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. There is no doubt that God wants to pour. He says, for I will pour water on the thirsty land. அது விரும்பி வருகிறது. And streams on the dry ground. I will pour my spirit on your offspring. நமக்கு மட்டும் இல்ல ஆசீர்வாதம், நம்ம விரும்பி வரும்போது நமக்கு மட்டும் இல்ல ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததியார்களுக்கும் ஆசீர்வாதம். Don't be selfish, think about your own life. No. When you come before God with passion and thirst, your next generation will catch it. Hallelujah. அடுத்த சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பரவாயில்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை விட்டுருங்க, ஈசாக்குனுடைய வாழ்க்கையை விட்டுருங்க, நீங்க ஒரு சந்ததி ஆரம்பிக்கிறீங்களே. You are important, Jacob. யாக்கோபே, நீ முக்கியமானவர். ஓ யாக்கோபே, ஓ Jacob, you are important. When I see you, I see your descendants. நான் உன்னை பார்க்கும்போது உன் மூலமாக வரக்கூடிய சந்ததியார், உன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். சுயநலமாக நம்ம வாழாதபடி கர்த்தருக்காக வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தாகமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். Hallelujah. God is the best thirst quencher. Hallelujah. 100+ தோத்துறோம், H2O தோத்துறோம். ஆண்டவர் தான் நம்மளை திருப்திப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த தாகத்தோடு பசியோடு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். God is looking out for the thirsty souls. Are you thirsty for God? Continue to be thirsty. தாகமா இருக்கிறீங்களா? பசியோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு
இடது வலது பக்கத்தை பார்க்காதீங்க, முன்னுக்கு பின்னாடி உள்ளதும் பார்க்காதீங்க. நீங்க தாகமாகவே தொடர்ந்து இருங்க, தொடர்ந்து வாஞ்சியா இருங்க, தொடர்ந்து கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. There are some of us in our midst who are really hungry and thirsty for God. Continue to do that. Don't let it slide down. ஸ்லைட் பண்ண விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, ஆசாரிய கூட்டம். நீங்க வேற லெவல் உள்ள ஒரு கூட்டம், முழுகுறுக்கிற ஒரு கூட்டம் இல்ல, சண்டை போடுற ஒரு கூட்டம் இல்ல, வீண் பேச்சு ஒரு கூட்டமாய் நம்ம இல்ல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக, தாகமான சந்ததியாக நம்ம இருக்கிறோம். When you are thirsty, God will not disappoint you. அவர் ஊற்றுவேன்னு சொல்லிட்டார்ல, தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லிட்டார்ல, ஊற்றாம இருப்பாரா? ஊற்றுவார். அப்ப இந்த வசனங்களில் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய பயங்களுக்கு இடம் கொடுக்காதபடி, மற்றவங்களை என்னை பத்தி என்ன நினைச்சிருவாங்க, இதை செஞ்சு அவன் என்ன சொல்லிட போறான், இல்ல, divert your fears away, replace it with thirst for God. Amen. நம்முடைய பயங்கள் எல்லாம் ஒரு புறமாக தள்ளிவிட்டு உங்களுடைய full focus hunger for God. அதனால்தான் விரும்பி தேவனிடத்துல சேரணும். கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாரு. Amen. I love my God. He's a gentleman. Gentleman சொன்னா சில நினைவு வருது. Gentleman. Anyone got some reminders of the word gentleman? சரி, பரவாயில்ல, யோசிக்கிறீங்க பாஸ்டர் என்ன சொல்றாரு. But our God is a gentleman. யாரையும் வற்புறுத்த மாட்டாரு, ஆனா அழைப்பை வழங்குவாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் சும்மாடத்தான். Invitation to all, whether you come or not, is up to you. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு சிலரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பாஸ்டர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற வாலிபர்களே இல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும், come unto me all ye who are weary. என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். Transaction. None of us can say that God has, என்ன சொல்றது, disregarded you or God has not given me enough attention. That is the lie of the enemy. பிசாசனுடைய விதை. பாஸ்டருக்கு மட்டும் ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்திருக்கிறார், அந்த சிஸ்டருக்கு மட்டும் ஒரு ஜெபம், ஆனா அடியேன் ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. ஏன் ஆண்டவரே? கொட்டுறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை கொடு. நீ காம்படிஷன். நீயாவே இரு. நீ யாக்கோபாவே இரு. நான் இஸ்ரவேலா, இருக்கணும் ஆசைப்பட வேண்டியதில்லை. Same. Who you are before God, God will use you. கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் மேல அந்த தண்ணீரை ஊற்றுவார், அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். தாகத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மளே புறம்பே தள்ளுவதில்லை. And this is not sprinkling. The Bible says he will pour his water, his spirit. அது பிரஷ் எடுத்து ஒரு ஸ்ட்ரோக் பண்றது இல்ல, அது ஆண்டவருடைய சமூகத்துல தங்கி இருந்து அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு அனுபவம். Not just be passers by. தோ வந்தமோ போவோமோன்னு இல்ல. ஒரு F1 ரேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காடி ரேஸ், F1 தெரியல, Formula 1 கார் ரேஸ்ல இருந்து மேபி ஒரு 30 ரவுண்ட் இன் சர்க்கிட் சொன்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிட் ஸ்டாப் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு டயர் மாத்தணும், இல்லாட்டி சில பழுது இருந்துச்சுன்னா பட்டுன்னு செஞ்சுட்டு போனோம். வெரி குவிக்லி 2 seconds 3 seconds 4 seconds அதுக்குன்னு ஒரு குழு இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி நம்ம பயன்படுத்த முடியாது. வந்தோமா கிடைச்சிருச்சா ஓடிடுவோமா? இல்ல. When he says he will pour his water, let him pour and remain there. அதிலே நம்ம இருக்க வேண்டும், மூழ்க வேண்டும், தங்க வேண்டும், அவருடைய குரலை செவி சாய்க்க வேண்டும், தங்கி இருக்க வேண்டும். நம்மளை நடத்துவார், ஞானத்தை கொடுப்பார், விரும்பி வர வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 42வது சங்கீதம் வசனம் 1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது.
நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். Beautiful verses, right? You are familiar. As the deer pants for the water, my soul desires. ஆண்டவர் மேல தாகமாய் இருக்கிறது விட்டுறாருங்க. நம்ம சபையில இருந்து சின்னவங்க இருக்காங்க, வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியோர் இருக்காங்க. Every life phase we need to hunger for God. Don't glory on your past. Pastor, அந்த நாட்களிலே விட்டுருங்க. அந்த நாட்களிலே, அதுவும் அந்த நாளிலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். எத்தனை வருஷம்? 25 வருஷம் முன்னால. Bring it closer to your present. அப்போ இந்த நாட்கள் வித்தியாசம் பாஸ்டர். அப்படி சொன்னா finish. அப்போ இந்த glory கலந்துரும். இப்ப இல்ல பாஸ்டர், finish. Let's make it happen, amen. இன்றைக்கும் இந்த காலத்துக்கும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? தாவீது வாஞ்சையா இருந்தார். நீங்களும் நானும் தாவீதை போல நம்ம இருக்க முடியாதோ? முடியும். இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்ட்லயும், இந்த நவீனமான இந்த உலகத்திலும், டிஜிட்டல் ஏஜ்லயும் we can still hunger and thirst for God, and we should believe me, there's no other way. Believe me, எல்லாமே நம்மளை ஏமாற்றிவிடும். கர்த்தர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். ஆமென். சங்கீதம் 63 பார்க்கும்போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், உரிமை பாராட்டுறார் பாருங்க. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். Praise God. அதிகாலமே நான் தேடுறதுனால தான் இந்த பாயிண்ட் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு எனக்கு. அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. Praise God. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா தாகமாய் இருக்கு, மாம்சமும் சேர்ந்து வருது. புரியுதா? தாகமா இருக்கிறாங்க, ஆனா மாம்சம் சில நேரத்துல என்ன, ஆண்டவரோடு இருக்க, பைபிள் ஸ்டடி வர, சர்ச்சுக்கு வர, ஆத்மா ரெடியா இருக்கு, ஆனா மாம்சம் தூரமா இருக்கு. கரெக்டா? Right? We can't bring it into obedience. அங்க ஒரு சண்டை நடக்குது, போராட்டம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து, எல்லாரும் வந்திருக்கிறீங்க ஆசையா. I don't say this lightly. இதோ லேசா நான் சொல்ல, தாகத்தோடு ஆசையோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். அவருடைய ஆலய பிரகாரங்களில் வரும்போது தாகத்தோடு வந்திருக்கிறோம், ஆசையாய் வந்திருக்கிறோம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். சங்கீதம் 143:6, Psalms 143 verse 6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது. இன்னொரு verse, அந்த verse அடுத்தது என்ன போட்டிருக்கு? சேலா போட்டிருக்கா? போட்டிருக்கல? எல்லாம் பைபிள்ல இருக்கா சேலா? What is that? ஏன் சில வசனம் pause? ஏன் சொன்னது? Very good sister. Very good. We are pausing for a moment what we just read. Yes, Lord. I tried everything else. Nothing works. விரும்பி வர வேண்டும். விரும்பி வரும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யோவேல் 2:28 படி, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், சில பேர் மேல சொன்னாரா? இல்லையே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தெளிப்பேன் சொன்னாரா? இல்ல, ஊற்றுவேன். I will pour. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும், மேல் ஃபீமேல், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை உங்கள் வாலிபர் தரிசனங்களில் காண்பார்கள். பெரியவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு, வாலிபர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். God will pour and he is pouring out. இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த திருச்சபையிலும் இந்த ஆராதனையிலும் கர்த்தர் அவருடைய ஆவியானவரை பொழிகிறார், ஊற்றுகிறார். நம்பணும். நம்பி வந்ததுனால கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஹalleluya. ஹalleluya. திருந்தி வா. திருந்தி வந்தது மட்டுமல்ல, விரும்பி வா. விரும்பி வந்திருக்கிறோம். விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். திருந்தி விரும்பி வரும்போது கடைசி குறிப்பு,
நிறைந்து போ. அல்லேலூயா. திருந்தி வா, விரும்பி வா, நிறைந்து போ. தாகத்தோடு நம்ம வரும்போது, நம்ம மனசை மாத்தி கத்திருக்கேன்னு நம்ம வரும்போது, ஆண்டவரிடம் நீ நிறைந்து போப்பா, நான் உன்னை நிரப்பி அனுப்புவேன். இது எப்படி இருக்கு? நான் உன்னை நிரப்பி, God will fill us sufficiently for the day, for the week, for the months ahead. அவர் நிரப்பும் போது பாத்திரம் நிரம்பி வழியும். தாகமா இருக்கும்போது ஆண்டவர் கொஞ்சம் தொட்டுட்டு போக மாட்டாரு. நல்லா நம்மோட இருந்து நம்மளை ஆதரித்து ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் பொறுமையும் எல்லா நீடிய சாந்தமும் கொடுத்து ஆவியின் கனிய 9 ஆவின் வரங்கள் ஒரு பக்கம் ஆவியின் கனியா இருக்கக்கூடிய 9 சுவையும் நம்மளை சொலையா கொடுத்து நாளுக்கு வாரத்துக்கு மாதத்துக்கு வருடங்களுக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் கொடுத்து நான் நிரப்பி உன்னை அனுப்புறேன்ப்பா. அதனால்தான் சபைக்கு கூடி வருவதில் விட்டு விடக்கூடாது. அதனால்தான் அவருடைய பிரசன்னத்தை தங்கி விடுகிறதை விட்டு விடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் நம்மளை நிறைத்து போப்பான்னு சொல்லுவார். Isn't that wonderful? The Lord says, you come unto me. At the same time he says, you go in my name. ஏன்னா விளையாடுறாரா? இல்ல விளையாடு இல்ல. ஏன்னா நம்ம அவருக்கு சொந்தம், அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களில தான் நம்ம செய்யறோம். வாப்பான்னு சொல்றாரு. அதே சமயத்தில் போப்பா, வந்துட்டியா, நான் உன்னை நிரப்புறேன், உன்னை போஷிக்கிறேன், உன்னை ஆதரிக்கிறேன், உன்னை உற்சாகப்படுத்துகிறேன், உன்னை தடவுறேன், உன்னை மன்னிக்கிறேன், உன்னை செழிப்பாக்குகிறேன். ஆனா அதோடு நீ இருந்துடக்கூடாதுப்பா, நீ எழும்பி போக வேண்டுமே. Christianity is not just about being fed by God and sit down. No friends. We are fed so much. நல்ல கொழுத்து போயா, அந்த கொழுத்து போயதான் நிலைமை ஆசீர்வாதத்தெல்லாம் மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். அதனாலதான் சமுதாயத்துக்கெல்லாம் நம்ம போய் நட்பை வளர்க்கிறோம், சுவிசேஷ விதையை நம்ம விதைக்கிறோம், அன்பை பரிமாறுகிறோம், ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். எதற்காக? கர்த்தர் நம்மளை அழைத்து நம்மளை அனுப்புகிறார், போஷித்து அனுப்புகிறார். If Christianity was just a Sunday, but that is not இல்ல கிறிஸ்தவம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்ல. சொன்னார், Sunday is all glory, Monday to Saturday is all another story. Sunday நல்ல உற்சாகம், Monday அதுதான் rubber meets the road, அதுதான். But God will be with you. God will be with me. கர்த்தர் உங்களோடு இருப்பார், என்னோடு இருப்பார், நிரப்பி நம்மளை அனுப்புவார். அதை தான் ஏசாயா 44:4 கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். And the Lord says to Jacob, they will spring up like grass in a meadow, like poplar trees by flowing streams. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். ஆமென் சொல்லுமா? நீங்களாம் வளருவீங்க. ஆமென் சொல்லுங்க. வளருவீங்க. அதனால்தான் உங்களை குறித்து மட்டும் பத்தி பேச வேணாம். நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். எரேமியா 29:11 பார்க்கிறோம். God has plans to prosper and not to harm us. நம்ம செழிப்பு அடைவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பொருளாதாரம் மட்டுமல்ல. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Don't be deceived by the pleasures of the world. அது வந்துட்டு போயிரும். செழிப்பு, ஆத்ம சுகம், நித்திய ஜீவன். ஹalleluya. அமைதி, கொந்தளிப்பின் மத்தியில அமைதி, எதிர்ப்பின் மத்தியில ஜெயம். இதெல்லாம் இந்த பொக்கிஷெல்லாம் உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மளை அழைக்க, நம்மளை அனுப்ப ஆசையாக இருக்கிறார். The Lord will cause us all to spring up. Do you know, when God fills us with His Spirit, something ஒரு ஸ்பிரிங் கர்த்தர், ஹalleluya, ஒரு படி எடுக்கிறது இல்ல, இரண்டாவது படி மூன்றாவது படி எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒருவேளை நீங்க நினைக்கிற ஒரு படி எடுக்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கு பாஸ்டர், அரை படி கூட எடுக்க முடியல பாஸ்டர். I tell you, you're not alone. Do you know, sometimes when I walk, I really walk slowly. எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை வரும். உற்சாக நாட்கள் இருக்கும், சில நேரத்துல மெதுவா நடக்கும். அவ்வளவு சுமை, அவ்வளவு பாரம், அவ்வளவு ஏமாற்றம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துக்கம். Yes, but when God fills us, He gives us a spring. Hallelujah. ஒரு லீப் நம்ம எடுப்போம் பாத்தீங்களே. மான் எப்படி லீப் பண்ண தெரியுமா? அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன்.
ஒரு மதிலை தாண்டி துள்ளி குதிக்க கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பாராக. புது பலன் கர்த்தர் கொடுப்பாரு. நான் சும்மா சொல்ல, எல்லாருக்கும் இருக்கும் கஷ்டம், நஷ்டம், வேதனை எல்லாம் இருக்கும், யாருக்கு இல்ல. ஆனா கர்த்தரை நம்பி காத்திருந்து அவர் பிரச்சனத்தில் இருக்கும்போது கர்த்தர் மான் காலாக மாற்றுவார். somehow he will give the strength. somehow. அதனால அவருடைய கிருபை என்றும் உள்ளது. காலை தோறும் அவருடைய கிருபை இருக்கிறது. அந்த நடுவுல மன்னாவை அப்பத்தை நமக்கு கொடுப்பார். நிறைந்து போப்பா, நீ எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, நான் உன்னை அனுப்புறேன், உன்னை பலப்படுத்துகிறேன், உனக்கு சகாயம் பண்ணுகிறேன், உனக்கு எதெல்லாம் தேவையோ அவசியமா அதெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை போஷித்து உன்னை நான் அனுப்புவேன். நிறைந்து போ. ஹல்லேலூயா. நிறைந்து போ. நீங்களும் நானும் நிறைந்தவர்களாக இந்த நாளிலே கடந்து நம்ம செல்லுவோம். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். எதை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Praise the Lord. Come, let's pray. நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளினுடைய செய்தி என்னுடைய இரண்டாவது பாகம். போன வாரத்திலிருந்து இது இரண்டாவது பாகம். அப்பொழுது உயிர் அடைவீர்கள், and you will come to life. God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உணர்வோம், திருந்தி விரும்பி வருவோம். நிறைந்து நம்மளை அனுப்புவார். Hallelujah. Will you now just open up your hands to the Lord? உங்களுடைய கரங்களை அப்படியே திறந்து விரித்து கர்த்தருடைய சன்னிதானத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, யாக்கோபே உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததிக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தர் நன்மையை கொண்டு வருவார். உயிரோடு எழுந்தவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தை நம்ம தனியாக வாழ வேண்டியது அவசியம் இல்லை, ஓட்டுவதற்கு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது உயிர் அடைவீர்கள். You will come to life. இது நம்மளை சோர்வுக்குள்ள, தோல்விக்குள்ள கொண்டு வருகிறது. அதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. நீ உயிர் அடைவீர்கள், நீங்கள் உயிர் அடைவீர்கள். You will come to life. கர்த்தர் பலப்படுத்துவார். எதெல்லாம் செத்து போய் இருக்கு, எதெல்லாம் நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சுவாசமே இல்லையே, உற்சாகமே இல்லைன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஓ யாக்கோபே சொன்ன தேவன் இன்றைக்கும் உங்களுடைய பெயரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஓ இஸ்ரவேலே, கர்த்தர் உங்களுடைய பெயரை சொல்லி உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆவியை ஊற்றுவார். அவருடைய வசனமாய் இருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உங்களுக்கு காண்பிப்பார். நன்றி இயேசுவே. எத்தனை பேர் இந்த இடத்துல அல்லேலூயான்னு சொன்னீங்க? அல்லேலூயான்னு சொல்லும்போது praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதியை நாவிலே எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை திருத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிக அதிகமாக செய்து அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார். அப்பா, உங்களுடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்ததுக்காக நன்றி. அதனுடைய கனிகளை நாங்கள் பார்ப்போம், பார்க்க வைங்க ஆண்டவரே. ஆச்சரியப்படுத்துங்க. நாம மகிமை அடைவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.